1910 ஸ்காட் அப்படிங்கிறவர் தன்னோட குழுவோட அண்டார்டிகாவோட சென்டரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற கிளம்புறாங்க. அவங்க போகும்போது அவங்க தேவையான சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எரிபொருள் தேவையான கெரோசின் எல்லாத்தையும் ஒரு மெட்டல் கண்டெய்னர்ட்ட எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கடுமையான குளிர், லக்கேஜ் ரொம்ப அதிகம் அப்படின்றக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் சின்ன சின்ன டென்ட்டு போட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் அப்புறம் இந்த கெரோசின் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு டென்ட்டாக போட்டு அந்த நேரத்தில் வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெயிட்டும் கம்மியாகிட்டே போகுது. ஒரு வழியாக அண்டார்டிகாவோட சென்டர் ரீச் பண்ணுறாங்க. அங்கே போய் கொடி நாட்டலாம் அப்படின்றக்காண்டி பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சென்டரில் கொடி நாட்டு போயிருக்காரு. ஸோ அவங்க அவங்களுக்கு தோல்வி அடையும். ஸோ சோகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப வந்துடலாம் அப்படின்னாங்க. திரும்ப வராங்க. ரொம்ப அதிகமான குளிர் வந்து அவங்கள வாட்டி எடுக்குது. ரொம்ப பசியாகவும் இருக்காங்க. சரி, ஓகே, எப்படியாவது டென்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு எரிபொருள் இருக்கும், கொஞ்சம் குளிரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம சாப்பாடை சமைச்சிக்கலாம் அப்படின்னாண்டி வேகமாக டென்ட்டுக்கு வராங்க. வந்து பார்க்குறவங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்ட்டில் கெரோசின் இல்லை. என்ன கெரோசின் இல்லை, எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு, சரி ஓகே நம்ம அடுத்த டென்ட்டுக்கு போவோம் அப்படின்னாங்க. எல்லாரும் அடுத்த டென்ட்டில் வந்து பார்க்குறாங்க. அந்த டென்ட்லையும் கெரோசின் இல்லை. இப்படியே அவங்க போயிட்டே இருக்காங்க. சில டென்ட்டில் வரிசையாக வர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெரோசின் இல்லாமே போயிடுச்சு. ஒரு வழியாக அவங்களால எந்த ரீச் பண்ணவே முடியல. கடுமையான குளிர், பசி, அப்புறம் பனி புயல், இதனால அந்த குழுவே மொத்தமாக அந்த இடத்துல இறந்து போயிடறாங்க. இப்படி ஸ்காட்டும் ஒரு குழுவும் இறந்ததுக்கு காரணம் குளிர் இல்லை, கெரோசின் இல்லாமல் போனது. அது ஏன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத பாண்டவமா அப்படிங்கிற ஆத்தர் தன்னோட உலகங்களின் கதை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுத்துருக்காரு. இந்த கதையுமே இந்த புக்கில் தான் இருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாகவே டின், அதாவது தகரம் அப்படிங்கிற மெட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போகும்போது அது ஒரு பவுடராக மாற ஆரம்பிச்சிடும். இங்கே ஸ்காட்டும் அவனோட குழுவும் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்து கெரோசின் கொண்டு போய் யூஸ் பண்ண அந்த கண்டெய்னரோட ஜாயின்ஸ் எல்லாத்தையும் டின் யூஸ் பண்ணி வெல்டு பண்ணியிருக்காங்க. அவங்க போனதும் அண்டார்டிகாவுக்கு, அங்கே மைனஸில் கூட டெம்பரேச்சர் போகும். அப்படிப்பட்ட இடத்துல 13 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே ரீச் ஆகிடும். அப்படி இடத்துல அந்த டின் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போனதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஜாயிண்டில் இருந்த தகரம் வந்து பவுடராக மாறி அதில் இருக்க கெரோசின் எல்லாமே கீழே போயிருக்கு. இதனால தான் அவங்களுக்கு டென்ட்டில் இருந்த கெரோசின் எல்லாம் காணாமல் போயிருக்கு. இதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அண்டார்டிகாவில் ஸ்காட்டுக்கு நடந்த சம்பவம் மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹாலந்து நாட்டிலிருந்து ரஷ்யாவுக்கு இந்த டின்னை ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் ரஷ்யாவில் வந்து ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு அங்கே ரஷ்யாவில் வச்சு அந்த ட்ரெயினை திறந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே பவுடர் மட்டும் தான் இருக்குது, அங்கே டின் இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் கடந்த அந்த பாதை வந்து ஒரு குளிரான பாதை. அந்த பாதையில் வரும்போது பழக்கம் போல் டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டின்னு வந்து நிறைய சம்பவம் பண்ணியிருக்கு வரலாறு. இப்போ டின்னோட இந்த பவுடராக பிரச்சனையை பிஸ்மத் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ டின் அப்படிங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மெடிசின்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது, சால்வ் இந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பழைய கவுண்டமணி ஜோப் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு நல்லாவே தெரியும். அவர் அண்டாக ஈயம் பூசுறாரு. ஆக்சுவலாக அவங்க பூசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் கிடையாது, அது டின். அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? தகரம் பூசுறது. ஏன்னா சாப்பிட்ற பொருளில் நம்ம ஈயத்தை பூசக்கூடாது, பூசவும் மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொல்லுவேன்.